மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடுமுடையது அரண். நல்ல தெளிவான நீர், அகழிகள், சமவெளிகள், மலைப்பாங்கான பிரதேசம், இது எல்லாம் இயற்கை தான் ஒரு நாட்டின் அரண் அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர் அவர்கள். பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய அரணாக நம்முடைய இராணுவ வீரர்கள் நிற்கிறார்கள். இராணுவ வீரர்களுக்கு தேவையான அத்தனை வியூகங்களையும் வகுத்து சொல்கிறார்கள் நம்முடைய உளவமைப்பான ரா என்கிற அமைப்பு. இவங்க எல்லாருக்குமே கட்டளை போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மையார்கள். வெளிநாடுகள் எல்லாமே இந்தியாவை பார்த்து ரொம்ப அதிசயத்து பார்த்து நிற்கிறார்கள். இது எப்படி சாத்தியம், இந்தியாவால் இது எப்படி முடியும் அப்படிங்கிற பல கேள்விகள். இதற்கு மத்தியில பங்களாதேஷை 11 செக்டரா இந்தியாவினுடைய உளவமைப்பு பிரிக்க சொல்கிறது. ஏன் 11 செக்டர்? டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடந்தது? இது எல்லாம் இந்த ஒரு பதில பார்த்துலாமா? ரா பாகம் 11. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கடைசி காணொலியில கொஞ்சம் செகண்ட்ஸ் என்னுடைய வாய்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த வாய்ஸ் இதுதான். இந்தியா போருக்கு தயாராகி விட்டதா? இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு நாள் அமைதியா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் கேட்கிறார்கள். ஆனா நம்ம அமைதியா இருந்தது சாதாரண விஷயம் கிடையாது. புலி பாய்வதற்கு தான் அப்படின்னு சொல்லி தான் நம்முடைய ராவினுடைய ஆரன்கவ் அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய இராணுவமாக இருக்கட்டும், எல்லாருமே தயார்படுத்தி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1971 மார்ச் மாதம் 25ஆம் தேதி ரஹ்மான் அவர்கள் ரேடியோவில் வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாகிவிட்டது, நீங்கள் உங்கள் நாட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார். அதனால தான் மார்ச் 26, 1971 பங்களாதேஷினுடைய சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் 25ஆம் தேதி நைட்டு ரஹ்மான் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம போன பதிவில் பார்த்தோம். பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஐ பட்டன்லையும் லிங்க் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இருட்டாயிருச்சு, நம்ம வாழ்க்கையை இருண்டுருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நினைக்கவே இல்லை. இந்த இருட்டில் தான் நல்ல நல்ல கனவுகள் வரும், நம்முடைய சுதந்திரம் அப்படிங்கிற கனவும் இனிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி இந்தியாவை மட்டுமே நம்பி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக போராட ஆரம்பிக்கிறார்கள். இது எல்லாத்தையுமே நம்ம போன பதிவில் பார்த்தோம். கரெக்டாக 1971 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 பகுதிகளில் குண்டுகளை வீசுகிறது பாகிஸ்தான், அதுவும் விமானங்களை வைத்து. ஸ்ரீநகர், அமிர்த்சர், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இப்படி 3 இடங்களில் குண்டுகளை வீசுகிறது. ஸோ இப்போ குண்டுகளை வீசின உடனே இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அவர்கள் சொல்றாங்க, நம்முடைய படையை அனுப்புங்கள், இப்போ ஒஃபென்சிவா மாறுங்க, ஈஸ்ட் பக்கம் ஃபுல்லா ஒஃபென்சிவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தான் உலக நாடுகள் அதிசயமாக பார்க்கிறது இந்தியா இதற்கு எப்படி தயாரானது அப்படிங்கிறது தான். ஆனால் பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஒன்றுமே புரியலை, வெஸ்ட் பாகிஸ்தான் வீரர்களுக்கு. ஏன்னா அடி பலமாக விழுந்துக்கிட்டே இருக்கு. இப்போ கொஞ்சமாக ரீவைண்ட் போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆரன்கவ் அவர்கள் சில விஷயங்களை யோசித்து பார்ப்பதாக நாம் நினைக்க போகிறோம். 1971 மார்ச் 25 ஆபரேஷன் சர்ச் லைட்டுக்கு பிறகு இந்தியாவினுடைய காய் நகரத்தில் எல்லாமே ரொம்ப கனகச்சிதமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பங்களாதேஷ்ல இருந்து நிறைய பேர் இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அவங்கள போராட்ட வீரர்கள் அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள். அதற்கு இன்னொரு பெயர் இருந்தது, முக்தி பாகினி அப்படிங்கிறது தான். இந்த முக்தி பாகினினா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். ஸோ சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய சுதந்திர வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்ட வீரர்கள் முக்தி பாகினி மட்டும் கிடையாது, பல இடங்களில் இதே மாதிரியான பாகினிஸ் வீரர்கள் உருவாகினார்கள். அவர்கள் காதிர் பாகினி, லத்தீப் மிர்சா பாகினி, அக்பர் ஹுசைன் பாகினி, ஹிமாயத் பாகினி, குதுஸ் முல்லா பாகினி, கஃபர் பாகினி, அப்சர் பாகினி, அஃப்தாப் பாகினி அப்படின்னு சொல்லி நிறைய போராட்ட வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்க உருவாக ஆரம்பிக்கிறார்கள். இந்த போராட்ட வீரர்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் இந்தியாவுக்குள்ள வராங்க. 1 கோடி மனிதர்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படி இந்தியாவுக்குள்ள வந்தவங்களுக்கு நிறைய டென்ட் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. வெஸ்ட் பெங்கால், பீகார், அசாம், மேகாலயா, திரிபுரா, இந்த இடத்துல எல்லாமே டெண்டுகள் அமைக்கப்பட்டு பல நபர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் நபர்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. இந்த ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கப்படுவது ஆரன்கவ் அவர்களுடைய உத்தரவின் பெயரால் அப்படிங்கிறத போன பதிவில் பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு டவுட் இருந்திருக்கும், இப்படி ட்ரைனிங் கொடுத்தவர்களை எப்படி பங்களாதேஷ்குள்ளேயே நாடு கடத்தினார்கள் அப்படிங்கிற அந்த டவுட் தான். இதே டவுட் பானர்ஜிக்கா இருக்கட்டும், இல்லாட்டி கொஞ்சம் நபர்கள் ராவில் இருக்கும் நபர்களுக்காக இருக்கட்டும், எல்லாருக்குமே தோன்றியது. எப்படி இவங்களை நம்ம மறுபடியும் பங்களாதேஷ்குள்ள விட போறோம் அப்படிங்கிறது தான்.
ஆரன்கவ் அவர்களும் முக்கியமான இராணுவ படையை சேர்ந்தவர்களும் ஒரே ஒரு பதிலை சொன்னார்கள், அவங்க எப்படி வந்தாங்களோ அப்படியே திருப்பி அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லி. இது கொஞ்ச நேரம் யாருக்குமே புரியல. அப்போதுதான் இவர்கள் வந்த விதம் அப்படிங்கிறத கொஞ்சமா விவரிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதாவது நிறைய அகதிகள் இங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அவங்க எல்லாருமே வந்தது நீர்வழி பாதையாகத்தான். இந்த நீர்வழி பாதை அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு, வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு துளியும் தெரியாத ஒரு பாதை. அதாவது அந்த வழி அவங்களுக்கு இந்த மாதிரி போகலாம் வரலாம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ நாம இங்க கொஞ்சம் நபர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அதுல நிறைய நபர்கள் விவசாயிகள், குறிப்பா இந்த மாதிரியான நீர்நிலைகள் இல்லாட்டி இந்த நீர்த்தேக்கங்கள், இதை எப்படி கடப்பது, இந்த சமுத்திரத்தை எப்படி கடப்பது, இதெல்லாமே தெரிந்த நபர்களாக இருந்தார்கள். ஸோ அதன் காரணமாக இங்க ட்ரைனிங் எடுக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கப்பலில் பங்களாதேஷுக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கான ரகசிய வழித்தடங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது. ரா உளவமைப்பு இதெல்லாமே கணக்கச்சிதமாக செய்கிறார்கள். இப்படி செய்து நிறைய பாகினிஸ் அப்படிங்கிறவங்களாம் நம்ம பங்களாதேஷ்குள்ள அனுப்பி விட்டுட்டோம். இப்போ அடுத்ததா இந்த பாகினில இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எப்படியே மாற்றணும், பங்களாதேஷுக்கான விமானப்படையை உருவாக்க வேண்டும், பங்களாதேஷுக்கான கப்பற்படையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற கனவு வருகிறது. ஆரன்கவ் அவர்களும் சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய விமானப்படை கப்பற்படை எல்லாமே உருவாக்குங்க, கண்டிப்பா டிசம்பர் மாதம் போர் வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அப்படின்னு சொல்ற இந்த மாதங்களில் விமானப்படையும் கப்பற்படையும் உருவாக்கப்படுகிறது. சொல்லப்போனா செப்டம்பர் 28ஆம் தேதி தான் பங்களாதேஷினுடைய விமானப்படையும், நவம்பர் மாதம் தான் பங்களாதேஷினுடைய கப்பற்படையும் உருவாக்கப்பட்டது என்பதையும் இந்த வரலாறுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி கப்பற்படையும் விமானப்படையும் உருவாவதற்கு காரணமாக இருந்ததே இந்தியர்கள் தான். இப்போ உலக நாடுகளுக்கு எல்லாமே தெரிய வருது. ஃப்ளாஷ்பேக் போன போது தான் தெரியுது, இவ்வளோ நபர்களை அங்கே அனுப்பியிருக்காங்க, விமானப்படை கப்பற்படை எல்லாமே தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ விஷயம் தானா அப்படின்னு கேட்கும்போது இல்லை. ஆரன்கவ் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய உளவு செய்திகள் கிடைத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பாருங்க. அந்த நேரத்தில் எல்லாமே பங்களாதேஷில் என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வைத்து விட்டார். இப்படி வைத்த பிறகு பங்களாதேஷினுடைய வரைபடம் என்பது டேபிளில் கொண்டு வரப்படுகிறது. அதை 11 பீசஸ் இல்லாட்டி 11 பாகங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு செக்டார்ஸ் அமையுங்கள் அப்படின்னு சொல்லி ஆரன்கவ் அவர்களும் இராணுவத்தை சேர்ந்த சில நபர்களும் சில விதமான கட்டளைகளை கொடுக்கிறார்கள். இந்த செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சில செக்டார்ஸ், அதாவது ஒவ்வொரு பகுதின்னு வச்சுக்கோங்க, சில பகுதிகள் கடலோரமாக இருக்கிறது, சில பகுதிகளில் சுற்றியும் நிலப்பகுதிகள் மட்டுமே இருக்கிறது. இதுக்கு தகுந்தது போல இராணுவ வீரர்கள் இருக்க வேண்டும். இந்த இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக கொரில்லா போர் வீரர்கள் இருக்க வேண்டும். இந்த கொரில்லா போர் வீரர்களை நெறிமுறைப்படுத்துவதற்காக வேறு சில வீரர்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இப்போதான் இந்த போராட்ட காலம் அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ரெகுலர் ஃபோர்ஸஸ், இர்ரெகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான ஃபோர்ஸஸ் இருந்துச்சு. நிறைய மனிதர்கள், நிறைய விவசாயிகள், நிறைய மீனவர்களை தான் நம்முடைய ஃபோர்ஸா இல்லாட்டி கொரில்லா வீரர்களாக நாம் மாற்றுகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லாராலையுமே இந்த யுத்தத்தில் பங்கெடுக்க முடியாது, இல்லாட்டி நேரடியாக வேறொரு வீரனை, வெஸ்ட் பாகிஸ்தானை சேர்ந்த வீரர்களை சமாளிக்க முடியாது. இதனால இர்ரெகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நேரடியாக களத்தில் இறங்க வேண்டாம். அவங்க செய்ய வேண்டியது எல்லாமே ரெகுலர் ஃபோர்ஸஸுக்கு உதவி செய்வது மட்டும்தான். இந்த ரெகுலர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட நல்ல பலம் இருக்கும், ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான திறன் இருக்கும். இவங்களுக்கு உதவுவது மட்டும்தான் இர்ரெகுலர் ஃபோர்ஸஸ்னுடைய வேலை. ஸோ இர்ரெகுலர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறவங்க மனிதர்களுடன் மனிதர்களாக இருந்தார்கள். சின்ன சின்ன உளவு செய்திகள், எந்த மாதிரியான வழித்தடங்கள் இருக்கு, எங்க போனா எப்படி சாப்பாடு கிடைக்கும், எங்க போனா ஆயுதங்கள் கிடைக்கும், இதெல்லாம் தெரிந்து கொண்டு இர்ரெகுலர் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய செய்தியை பரிமாற்றம் செய்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்ட ராவா இருக்கட்டும் இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய படை வீரர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய படை நகர்த்தலை சரியாக செய்து வருகிறார்கள். எப்போதுமே தலைமை பண்பில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்துல மட்டும் கரெக்டா இருப்பாங்க. எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியை பயன்படுத்தாதீர்கள், தனியான ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான். ஆரன்கவ் அவர்களாக இருக்கட்டும், இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும், தனியான ஒரு வழியாக கொரில்லா போர் முறையை பங்களாதேஷ்குள்ள அனுப்புனாங்க. அதே நேரத்தில் அங்கே போன எல்லா நபர்களுக்கும் இவங்க சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க ஓடி ஒளிவதற்கு பயந்து விடாதீர்கள், நீங்க உயிருடன் இருந்தால்தான் நாளைய தினம் உங்களால் போரிட முடியும், அதனால சீக்கிரமா போர்க்களத்தில் இறந்து விடாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். ஸோ நம்பிக்கை அப்படிங்கிறது நசுக்கப்பட்டாலும் இவர்கள் கொடுத்த அந்த உத்வேகத்தால் பல நபர்கள் போராட ஆரம்பிக்கிறார்கள். இப்போ பங்களாதேஷ் அப்படிங்கிறது 11 செக்டரா பிரிக்கப்பட்டு விட்டது. இப்படி 11 செக்டார்ஸ் அப்படின்னு நாம சொன்னாலும் பாகிஸ்தானும் அவங்களுடைய ஒஃபென்சிவை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய ஒஃபென்சிவை கொஞ்சமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் பங்களாதேஷினுடைய கப்பற்படை களமிறங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லி ஆரன்கவ் அவர்கள் சொல்றாங்க. ஸோ ஆரன்கவ் அவர்களிடம் வேறு சில உளவு செய்திகளும் இருந்தது. பாகிஸ்தானுக்கு எந்த வழியா எத்தனை கப்பல்கள் செல்கிறது, இது எல்லாம் எப்படி முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ராவினுடைய உளவாளிகள், ரா அமைப்பு இந்த மாதிரியான டேட்டாவை கரெக்டாக ஸ்ட்ரக்சராக வச்சிருந்ததுனால இப்போ ஃப்ராக்மென் அப்படிங்கிற ஒரு படை வரவழைக்கப்படுகிறது. இந்த ஃப்ராக்மென் அப்படிங்கிறது பங்களாதேஷினுடைய கப்பற்படை தான்.
இவங்களுக்கு கொடுக்கிற டாஸ்க் என்ன தெரியுமா? இங்க இருக்கக்கூடிய, அதாவது பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய கப்பலை எல்லாம் நீங்கள் அழிக்க வேண்டும். இதுக்காக எக்ஸ் சோல்ஜர்ஸை கொஞ்சம் வரவழையுங்கள் அப்படின்னு சொல்றது தான் ராவினுடைய கட்டளையாக இருக்கிறது. ஸோ பங்களாதேஷ்ல இருந்து வந்த எக்ஸ் சோல்ஜர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பட்டியல் எடுக்கப்பட்டு அந்த பட்டியல் வழியாக ஃப்ராக்மேன் அப்படிங்கிற ஒரு படை உருவாக்கப்பட்டு அந்த படை பாகிஸ்தானுடைய நிறைய விதமான கப்பலை நடுக்கடலில் அழிக்கிறார்கள். இது பாகிஸ்தானுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மாதிரி கப்பலை அழிக்கிறார்கள் என்றால் இதே மாதிரி நாமும் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுடைய வழித்தடத்தை மறிக்க வேண்டும். இல்ல அவங்க எந்த வழியா பங்களாதேஷ்குள்ள வராங்களோ அந்த வழியை முடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் விரும்புகிறது. அப்போதுதான் பாகிஸ்தானுக்கு தெரியுது நீர் வழியாகத்தான் பங்களாதேஷ்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ பாகிஸ்தானுடைய ராணுவம் நாம போன அந்த நீர்வழி தடம் இருக்கு பாருங்க, அதை ஃபுல்லா பலவிதமான குண்டுகளை வைத்தும் கண்ணி வெடிகள் வைத்தும் மறைக்கிறது. இப்படி மறைத்த செய்திகள் எல்லாமே உளவுப்படையான ராவுக்கு அத்துப்படியாக நம்முடைய விமானப்படை சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். நம்முடைய விமானப்படைக்கு ஒரே ஒரு விஷயத்துல தோல்வி இருந்தது. அது என்னன்னா, நைட் விஷன் அப்படிங்கிறது கேப்பபிலிட்டி இல்லாம இருந்தாங்க. ஸோ இரவு நேரத்தில் நம்முடைய விமானப்படை கொஞ்சமா ஒதுங்கி இருந்தாலும் இந்த மாதிரியான கண்காணிக்கும் வேலையை செய்து கொண்டே இருந்தது. பாகிஸ்தானுடைய வீரர்கள் நம்முடைய வழித்தடத்தில் எங்கெங்க குண்டு வச்சிருக்காங்க, எங்கெங்க கண்ணி வெடிகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ்லாம் கிடைச்ச உடனே நம்முடைய வழித்தடம் மறுபடியும் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான வழியில் வருவார்கள், அவங்க மீது பலவிதமான குண்டுகள் வெடிக்கும். இந்த நேரத்தில் அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து சமாதான உடன்படிக்கையில் ஈடுபட்டு விடுவார்கள். ஸோ இந்தியாவினுடைய ஒஃபென்சிவ் மோட சீக்கிரமா தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய கனவாக இருந்தது. இந்த கனவுக்கு வேட்டு வைத்தது ரஷ்யா. ரஷ்யா அதனுடைய வீட்டோ பவரை பயன்படுத்துகிறார்கள். சீனாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த மாதிரி யுத்தம் நடைபெறக்கூடாது, சமாதான உடன்படிக்கையில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா அந்த பக்கமா இருந்து என் வீட்டோ பவர் வச்சு இதெல்லாம் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மறுபடியும் இந்தியாவுக்கு பூஸ்டப்பா மாறுது. ஸோ நம்முடைய டார்கெட் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுப்பதை தானே தவிர சமாதான உடன்படிக்கை இல்லை அப்படிங்கிறத இப்போ இந்தியா உணர ஆரம்பித்து விட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது இந்த ஒரு யுத்தத்துக்கு வந்தால்தான் பாகிஸ்தானை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி உளவாளிகளாக இருக்கட்டும், இந்திய ராணுவ படையாக இருக்கட்டும் எல்லாருமே விரும்புகிறார்கள். ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது இப்போ நம்ம கேள்விப்படுற பேரா இருந்தாலும் 1971 ஐஎன்எஸ் விக்ராந்த் வழியாக பாகிஸ்தானுக்கு பலவிதமான தலைவலியை இந்தியா கொடுத்தது. அந்த ஆபரேஷனை நம்ம அடுத்த பதிவுல பார்க்க போகிறோம். ஸோ பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரலாக இருந்த ஜெனரல் நியாசி அவர்கள் போட்ட ஃபோர்ட்ரஸ் கான்செப்ட் அப்படிங்கிறது முழுவதுமாக ஃபெயிலியர். அவங்களுடைய ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமா அடி வாங்கிட்டு இருக்கு. அமெரிக்கா சீனாவால எதுவுமே செய்ய முடியல. பாகிஸ்தான் இப்ப என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதுதான் இந்தியாவின் சார்பாக பங்களாதேஷினுடைய வீரர்களுக்கு ஒரு செய்தி பகிரப்படுகிறது. எல்லாருமே அடுத்த தாக்குதலுக்கு தயாராக மாறுங்கள். நான் சொல்ற டைம் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல பாகிஸ்தானுடைய வீரர்களை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணணும். ஸோ இப்படி ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தி எல்லா வீரர்களுக்கும் பரவுகிறது. இல்ல அவங்க பங்களாதேஷ்குள்ள போறதுக்கு முன்னாடியே ரா அப்படிங்கிற நம்முடைய உளவமைப்பின் மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டா அது இருந்தது. ஸோ ஒரே நேரத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ வீரர்களுக்கு பலத்த அடி கொடுக்கிறது இந்தியாவினுடைய ராணுவமும் பங்களாதேஷினுடைய அந்த வீரர்களும். இதை சற்றும் எதிர்பார்க்காத பாகிஸ்தான் கொஞ்சமா அமெரிக்காவினுடைய உதவியை கேட்டு அமெரிக்காவிலிருந்து நவீன ரக துப்பாக்கிகள் என்பது கொண்டு வரப்படுகின்றன. இந்த நவீன ரக துப்பாக்கிகளுக்கு பதிலாக இப்போ ரஷ்யா நமக்கு கொஞ்சம் துப்பாக்கிகளை தருவதற்கு ஒத்துக்கொள்கிறார்கள். ஸோ இப்போ இந்தியாவிடமும் அதே மாதிரி பங்களாதேஷில் உள்ள சில வீரர்களிடமும் நவீன ரக துப்பாக்கிகள் இருக்கின்றன. மீதம் இருக்கும் துப்பாக்கிகளை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. இந்த நேரத்தில் மறுபடியும் நம்முடைய உளவுப்படை கச்சிதமான சில காய் நகர்த்தலை செய்தார்கள். என்னென்ன நபர்கள் இருக்காங்க, எந்தெந்த கிராமங்கள் இருக்கு, அத்தனை நபர்களுடைய பெயரை வாங்குங்க. அத்தனை நபர்களுக்கும் துப்பாக்கி சுடுதல் அப்படிங்கிறதுல முன்னனுபவம் இருக்கா, இல்லை நம்ம அந்த கொரில்லா போர் வீரர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கான துப்பாக்கிகளாக பழைய ரக துப்பாக்கிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்தியாவின் சார்பாக புதிய ரக துப்பாக்கிகளும் அதே நேரத்தில் கொரில்லா போர் வீரர்கள் பழைய ரக துப்பாக்கிகளையும் வைத்து அங்கே போரிட ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இந்த மாதிரியான யுக்திகள் எல்லாமே செய்ய வேண்டும் என்றால் இந்திய இராணுவத்திற்கு ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்க வேண்டுமே. இந்த கண்ணும் காதும் தானே அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த செய்திகளையும் அவர்கள் பார்க்கும் திறனையும் ஒன்றாக ஒரே கூட்டணியாக மாற்றியிருக்கும். அப்படி 2 வீரர்கள் இருந்தாங்க. அவங்க தான் பிரிகேடியர் சாண்ட் சிங் மற்றும் பிரிகேடியர் ஷெபக் சிங் அப்படிங்கிறவங்க. இந்த 2 வீரர்களும் தான் பங்களாதேஷினுடைய பல வீரர்களை ஒருங்கிணைத்து ரா என்ன நினைக்குது, இந்திய ராணுவம் என்ன நினைக்குதோ அதை செய்ய வைத்த நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டோட்டலா இப்போ பார்க்க போனா வெஸ்ட் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கப்பல்கள், அங்க இருக்கக்கூடிய வியாபார கப்பல்கள், இது எல்லாமே அழிக்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் பலவிதமான தாக்குதல், அதுவும் கொரில்லா தாக்குதல் பங்களாதேஷ்குள்ள நடக்குது. இந்தியாவினுடைய ராணுவமும் அவங்களுடைய ஒஃபென்சிவ் மோடுக்கு போயிட்டாங்க. உலக நாடுகளால் எதுவுமே செய்ய முடியல. இந்த தருணத்தில் ஒவ்வொரு ஆபரேஷனா இந்தியா மறுபடி செய்ய ஆரம்பிக்க போகிறது.
ஸோ இனி வரும் அடுத்தடுத்த காணொளிகள் ஒவ்வொரு ஆப்ரேஷனாக இருக்க போகுது. பல ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அந்த ஆப்ரேஷனில் தான் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறதும் ஈடுபட போகிறது. எத்தனை நபர்களுக்கு இதே மாதிரியான ஆப்ரேஷன்ஸினுடைய பெயர்கள் தெரியும்? உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். அத்தனை ஆப்ரேஷனையும் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். என்ன நடந்தது, என்னென்ன யுக்திகளை பயன்படுத்தினார்கள், யார் யார் எப்படி எப்படி பதிலடி கொடுத்தார்கள், இந்தியாவினுடைய வெறியாட்டம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத அடுத்த காணொளிகளில் பார்க்கலாம். இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.